ராகி களி செய்யலான்ட்டு இருக்கோம். பாருங்கள், பயன்பெறுங்க. இது பாருங்க, இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு அரை கிளாஸ் நொய் இதில் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி, ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மேலே தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தீ கொஞ்சம் வைக்கிறேன், காட்டுறதுக்காக தான் நான் கம்மி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கொதிக்குது. இது ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு போடணும். அரை உப்பு தான் போடணும், ஃபுல்லாக உப்பு போடக்கூடாது. ஒரு அடி போட்டுட்டு இதை பாருங்கள். இந்த மாவு வந்து 1.5 கிளாஸ் மாவு வச்சுருக்கேன். இது அரை கிளாஸ் நொய், இது 2 கிளாஸ் வருது இல்லை. இதை கலர்னோம்னா ஒரு 3 பேர் 4 பேர் கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வரும். பாருங்கள், இது அரை கிளாஸ் கொட்டியிருக்கேன். இது 1 கிளாஸ் கொட்டு. இது கலரணும். இது அப்படியே கலரிட்டு மூடிடணும். கொஞ்சம் நேரம் மூடிட்டோம்னா அப்போ வந்து இதில் கட்டிலாம் வந்து வெந்து கொல கொலன்னு வரும். இது இப்படி தான் இருக்கும். இதை வச்சுட்டு இது இப்படி மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னாக்கா தீ கம்மி பண்ணிடணும். இது வந்து வேகம் உள்ள வெந்துட்டு இருப்பாடு கலரி காட்டுறேன். கொலன்னு வரும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் பொறுத்து இதை திறந்து இப்படி பார்க்கணும். பார்த்தோம்னா இதை கொதிக்குது பாருங்கள் நல்லா. இது வந்து இன்னும் கட்டியாகிடும் வேக. நல்லா கட்டியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் பாருங்கள். காட்டு இது போல் தான் கொதிக்கும். இது மாதிரியே கலரி விடணும். அது இது கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த இதெல்லாம் போட்டுக்காதுன்றாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. இது போல் ஒரு 4 பேருக்கு சாதாரணமாகவே செய்யலாம். இப்போ குக்கரில் செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கிண்ணத்தில் எனக்கு செய்முறையில் ரொம்ப வந்துடும். அது பெரிய இந்த மாவுலாம் வெந்துடும். வெந்துச்சுன்னா அவ்வளோதான். அள்ளி தட்டில் வச்சுக்கின்னு ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம், தக்காளி பருப்பு கடைஞ்சி சாப்பிட்லாம், கருவாடு குழம்பு வச்சு அதுக்கு தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். இதெல்லாம் இதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும், நல்லாயிருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி தான் செய்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். கலர் மாறுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கலர் மாறிடும். அப்படி தட்டினோம்னா சண்டு மாதிரியாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டுக்குன்னு அப்படி தட்டி காட்டுறேன், வெந்துடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கலர் மாறுது பாருங்கள், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். மூடிடலாம். தீ கம்மி பண்ணி இன்னொரு 2 நிமிஷம் வச்சுருந்து மூடி விட்டுடணும். ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டோம்னா அப்படியே வெந்துடும். அது நம்ம காலை கூழ் மாதிரியாக தான். அது வந்து கூழ் வந்து புளிக்க வச்சு செய்கிறது. இது புளிக்க வைக்கக்கூடாது. அப்போவே அப்படியே செய்து அள்ளி வச்சுன்னு சாப்பிட்ணும். அதுதான் களி. ஒரு மாவில் செய்கிறாங்க, நாங்கள் அரிசி இது போட்டு தான் செய்வோம். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் போட்டு பாருங்கள், அதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா சரி போய்டும். இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தீ கம்மியாக வச்சுட்டு அதில் வச்சுருக்கேன். இந்த பாரு கொதிக்குது பாருங்கள். கலர் பாருங்கள், எப்படி கலர் மாறிடுச்சு, வெந்துடுச்சு. இது புதுசுலாம் வருது பாருங்கள். இதை எடுத்து அப்படின்னா சண்டு மாதிரியாக இருக்கும். தட்டினோம்னா ஆடுது பாரு, அப்படி தட்டினாக்க சண்டு மாதிரியாக வரும். இப்போ சவுண்டு வருது. இது வந்து மூடிட்டோம்னா அப்படியே கல் மாதிரியாக கட்டியாக வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆறணும். இல்லை சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம். கட்டி அள்ளி வச்சிங்கன்னா சாப்பிட்றதே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இம்மிடும் சொல்லுவோம். எது செய்தாலுமே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து இம்மிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு, கரெக்டாக இருக்குது. கம்மியாக வச்சுட்டு இருப்பாடு கூட புதுசில் வருது பாருங்கள், வெந்துட்டு ஆஃப் பண்ணிட்டுமா.
இவ்வளோதான். இதை வந்து அப்படியே மூடிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கறி குழம்பு நல்லாயிருக்கும்.